மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியில் சுணக்கம் இல்லை என அதன் நிர்வாக இயக்குனர் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய கட்டுமான பணிகள் கடந்த மார்ச்சிலிருந்து துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தற்காலிகமாக மதுரை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் படித்து வருகிறார்கள். அது தொடர்பாக வெளியான சில செய்திகளுக்கு விளக்கம் அளித்து எய்ம்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் ஹனுமந்த ராவ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறுகிறது. 18 மாதங்களில் முதல் கட்ட கட்டுமான பணி என்பது நடைபெறும். கட்டுமான பணியில் எந்தவித சுணக்கம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். மத்திய சுகாதாரத்துறை எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய கட்டுமானத்திற்கு தேவையான நிதியை வழங்கி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். முக்கியமாக மாணவர்கள் பயிற்சிக்காக நாக்பூருக்கு செல்வதாக ஒரு தகவலானது வெளியானது. இது மாணவர்களுடைய உயர்ந்த மருத்துவ பயிற்சி அவர்கள் அளிக்கும் பொருட்டு அவர்கள் நாக்பூருக்கு அனுப்பப்படுகிறார்கள். இது அனைத்து எய்ம்ஸ் கல்லூரிகளிலும் உள்ள வழக்கமான ஒரு நடைமுறை என்று தெரிவித்திருந்தார். மேலும் மாணவர்களுடைய கல்வி தரத்தில் எந்தவித சமரசமும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். ராமநாதபுரத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக அரசு மருத்துவமனையின் அருகிலேயே ஒரு தற்காலிகமான வாடகை ஹாஸ்டல் கட்டிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இங்கு கூடுதலாக வரக்கூடிய மாணவர்கள் அந்த இடத்தில் தங்க வைக்கப்படுவார்கள். எனவே பற்றாக்குறை என்பது இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பேராசிரியர்களுக்கு, அதாவது 183 பேராசிரியர்கள் பணியிட நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் 53 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கிறது. இதில் எந்தவித பற்றாக்குறையும் இல்லை. தேவையின் அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படுவது என்பது அவருடைய தகுதியான நபர்கள் மற்றும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களை கணக்கில் கொண்டு அந்த பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். அடுத்தடுத்த பேட்ச் மாணவர்கள் இணையும் பொழுது அவர்களுடைய தேவையின் அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். இதில் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்ற ஒரு தகவலையும் ஹனுமந்த ராவ் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வெற்றி.